மணி ஆட்டிடுவோம் மணி. மணி இருக்குது பல்லு இல்ல. என்னடா என்னடா வேலை பாக்குறேன். என் மடிப்பு மொத்தம் ஒரு மடிப்பு தான் எனக்கு மொத்தமா காலி. நீங்க மோத காட்டி கொடுங்க, நான் என்ன பண்றேன்? மொத்த கலையுதா இப்பதான் பிஞ்சி. அதான் நான் கடை வாங்கிட்டு இல்ல. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியல. வேலைக்கும் போக மாட்டேன். உமா உன்ன கஷ்டப்பட்டு மூடு வாய. நீ மூடு, நீ மூடு. நான் மூணு ஏனாண்டா உம்மள அப்புறமா நான் வச்சு செய்வேன். நான் வைக்காதுவா செய்வேன். பார்த்தாலே நீ வாந்தி எடுப்பேன். பார்த்தாலே நீ வாந்தி எடுப்பேன். புல்லா பார்க்கும் போதே வாந்தி எடுப்பேன். அவ்வளவு புல்லா இருப்பேன் நான். என்னன்ற கடை வாங்கிட்டியா? ஆமா. கடை முடியலன்ற. ஆமா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கவும் முடியல. இல்ல அவனை வாடா போடான்னு கேட்காது. நான் தான் கேட்பேன். அடுத்தவனுக்கு பயப்படலாம், படிச்சவனுக்கு பயப்படும். நடுவுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவன் சொல்லிட்டான் கடன் கொடுக்குறான் பாரு, அவன் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அதே மாதிரி கடவுள் இந்த வெங்கடேஸ்வர் மலிக்கிறாரு, திருவா பண்றாங்க. அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொன்னாரா, இவ்வளவு விட்டு வச்சு பண்ணி திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள், நானும் துட்டு இல்லாத கடவுள். போடுங்க கேட்காதீங்க, நான் கடவுள். அதான் நல்லா இருக்கா நாயும் ஓய்வுதான் சாய். சூப்பர் பாய்மா ஆயிரமா சொன்ன பாரு, நல்லா இருக்கா நாயும் ஓய்வு. நான் என்ன கடவுளுக்காக செய்யறாங்களா? எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கு. எஸ் எஸ். அந்த பிரார்த்தனை நிறைவேறும். Tell me, come on. Okay, okay. Okay, okay. Tell me. Checkbook. டேய் பொறுமுக்கு. குறுக்கையா வர? நான் குறுவானே, சைடுல தான் நான் குறுவானே. நான் பாத்துறேன். கடவுளுக்காக செய்யறாங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறினா கடவுளுக்காக திருவிழா எல்லாம் என்ட்ரன்ஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் இருக்கு. ஐயோ ஏய் என்ன எடுக்க எடுத்துக்காட்டு சொன்னா ஓ யாரு புரியல தம்பி யாரு தம்பி என்ன அச்சா ஒரு கூப்பிடுறாவனே அவன் வந்தா சும்மா இருக்க மாட்டான். நீ யாரத்துல ஆட்டம் கிடையாது. அவன் ஆனான்னு வச்சுக்கா உமா குத்துட்டான். நான் பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுக்கிறேன். காஞ்ச பொறுக்க மாட்டியா தம்பி? அப்புறம் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கு. அப்படியா வாங்க நீ என்ன பண்ற அந்த மடிப்பு எல்லாம் கழிச்சு விட்டுற தாலியத்த பையா. நீ என்ன பண்ற பண்ணு மடிப்பு படி வச்சு கட்டி வச்சு. ஆமா சரி நான் கேக்குறேன். எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் புரியல கேளு. எடுத்துக்காட்டு வர ஒரு மணி நேரம் பாக்குறியா கால உங்க அம்மா தாலி அறுப்பேன். அடுத்துமா சுத்தமா என் அப்பா பிடிக்குமா ஏன்னா நான் போட்டு வாங்க நான் நைட்டுக்காக வந்து அவங்க நான் கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா கொடுக்க மாட்டான். நான் வாங்கினா குறை மாதிரி வந்து உட்காந்து அவன் குத்தாக குடி வந்து இல்லை. நான் கேட்கறதுல குடும்ப மாட்டேன். ஓ நாட்டை வாய் வைக்கிறோம். நாட்டை வாய் வைக்கிறோம். ஆளுக்கு 3 கோட்டு. எங்க அப்பா 3 கோட்டு, நான் 3 கோட்டு. ஒரு கோட்டுக்கு 20 ரூபா வரி. 6 கோட்டு 120 ரூபா காட்டுறேன் கவர்மெண்ட்டுக்கு. என்ன வரல காட்டுறேன். அப்ப வரல காட்டாத. நான் என்னன்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெயும் வச்சுக்கேன். என்ன வச்சு ஒரு உதாரணம். நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் எனக்கு கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகுன்னு வேண்டிக்கா நான் தான் வாங்கி வேண்டிக்கா. எந்த கடவுள் வேண்டாத அது பேசாத கடவுள். நான் பார்த்துருக்கேன். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும். நான் விட்டேன்னு நான் கடவுள். நான் நித்யானந்த சாமியார். நித்யானந்த சாமியார் தெரியுமா? நான் ரஞ்சிதா. வெறி கொண்டு திரியறா பொறம்போக்கே.
என்ன அசிங்கமா இருக்குடா நிஜமாவே. யாரு அவனுக்கா உனக்கு எனக்கு அசிங்க ஒரு மாதிரி இருக்கு. உனக்கேவா? மாதிரி கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிறாங்க எல்லாரும். ஐயோ கலக்காய் இப்ப கொல்லில இருக்கும். ஏய் நான் என்ன சொல்றேன், என் தகுதி வேற உன் தகுதி வேற. என் மேல கை வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா. காலை வைக்காதடா. அப்ப நான் கையை வைக்க கூடாது காலை வைக்க கூடாது. அப்போ நான் என்ன ஊட்டே விடாது. அதான் வேற வேலை இல்ல. யாருக்கிட்ட வாங்கிடுவா போன் வாங்கிடுவா. கார்த்திகிட்ட பார்த்து வாங்கிடுவா. என்னடா நான் என்னன்றேன் அதுக்காண்டி சொல்லல. இப்போ கடவுள் இருக்கிறான்னா அதை உதாரணம் வச்சு சொல்றேன்னா என்ன வச்சு உதாரணம் சொல்றேன். கடை வாங்கினேன் அவங்ககிட்ட எவ்வளவு வாங்கினேன் எப்படி வாங்கினேன் உண்மையிலே சொல்றேன். அவங்ககிட்ட நான் துட்டாவே கடன் வாங்கல. வேற என் பெரும் ஒண்ணு கல்யாணத்தை வச்சுட்டாங்க. என் பிரிவினத்தமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்க 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட. கேட்ட போனா ஒரு 2000 ரூபாய் அது வச்சு வாங்க முடியாது. அந்த நேரத்துல கனவுத்த கம்பெனி விளம்பரம் பண்ணாங்க. என்னவா 2 வீலர் விளம்பரம் புது கம்பெனி தந்துக்கிற வாங்க 2000 ரூபாய் ஒரு வண்டி எடுத்து கொடுக்கும். அப்புறம் மாசமானா கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது போயிட்டு நல்லபடியா 1 வருஷம் ஆச்சு. குழந்தையும் வந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க. இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டுனதே கிடையாது. ஏன் கட்டல? ஏய் மாசமான பணத்தை கட்ட சொல்லிருக்கல. அதாவது சொல்லிட்டு போட்டாமா மாசமானா கட்டுனேன். இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல. நான் அப்படி கட்டுவேன். அதுக்கு நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியும். தலையை நான் மாசம் இல்லமா ஒரு பேச்சு வாய மூடு. மாசம் ஆகுது இல்ல. மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. கட்டி இருப்பா எப்போ ஜெயில கலைக்கிற மாசமான கட்டு மாசமான கட்ட போறான் உக்கால ஒயால அனுப்புற மாசம் ஆயிடுச்சு. ஐயோ ஆமா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு மாசம் கூட ஒயா விட்டுமா மாட்டேன். இல்ல நான் கேக்குறேன் தப்பா நடிக்காத. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். கேளு நீ ஆம்பளை தானே? சிங்கா இப்ப நச்சா விட 2 சால் ஓட்டு. பாதி வந்து என்ன பாக்குற? அது கோயில் கண்ணு இல்லப்பா. இவனை நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓ கம்னர்மா உங்க ரெடியா? உன்ன ரெடி. ஏண்டா ஓ அடிமா சொல்றேன். என்னடா கேட்டு வாங்குறீ? ஓ ப்ளீஸ் அடிமா. ஓ சத்தியமா நீ அடி சொல்லி உன் பொண்டாட்டி மேலே கேக்குறேன். இது அடி சொன்னா நான் அப்படியே பண்ணுறேன். தபாய் நீ கையா சொல்லி உன் கூத்தியார் மேலே கேக்குறேன். ஐயோ தலையில சொல்லி உன் கொய்தியார் மேலே கேக்குறேன். அந்த பெருமை நான் தெரியல எப்படி பச்சானே தெரியல. இந்த மாதிரி ஜாக்கெட் கேட்டா அது எதுமே ஐயோ புரியுது நானே புரியுது நானே பெரியகிறேன். நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மேரிக்கிறேன். ஆனா உண்மையிலே சொல்றேன் அந்த பிரம்ம தூங்கினாங்க எங்க கொஞ்சம் எடுத்து படுத்திருக்கான். எனக்கு நீ படுத்திருக்கிறான். நம்ம சந்த பிம்பம் அதெல்லாம் விட்டுடு. நான் ஒண்ணு கேப்ப தப்பா நினைக்க மாட்டேன். எல்லாம் கேட்டேன். இன்னும் என்னதான் கேட்க போறேன்? உடம்பு சீதல் உடம்பா கேட்டா அங்கங்க ஈரமாக்குது. நான் கேக்குறேன் இந்த மாதிரிலாம் பாத்து கலக்குறிய நல்லா இருப்ப நினைக்கிறேன். நாட்டு வரும். ஏய் உண்மையில நாட்டு ஆமா என்ன விஷயமா வந்திருக்கிற? உங்க ஆள் வந்துக்கிறாரு. எந்த ஆளு? ஓ ஓ சரி அதெல்லாம் இருக்கு. நான் சொல்ல என்னடா ஊர் பொம்பளையோட கோத்து வச்சு நடக்குது. அப்பப்ப கேக்குறாங்க உள்ள வந்து நான் என்ன பண்ணுவேன்? சரியா நாளை எப்பவுமே கேக்குறவங்க கொடுக்க மாட்டேன். என்னடா கேக்குறவங்க கொடுக்க மாட்டா போ. நான் மரியாதை அப்படின்னா மரியாதை கொடுத்து அது முதல்ல தமிழ்ல சொல்ல வந்து நான் திக்கிறேன் கேட்கிறேன் நல்லா காட்சியம்
வந்த நீ தமிழ்ல பேசு. என்னடா ஓ தமிழ் ஆடா டாபரு எப்படியா நல்லா தானே போயிடுச்சு டாபர்ன்றா. டாபர் செல்லமா தான் கூப்பிட்டு ஏய் டாபர்னா என்ன மீனிங்கா சொல்லு. மீனிங் சொல்லு. டாபர்னா டாபர் மீன் கூட்டி கொடுக்கறவங்க யாரை கூட்டி கொடுப்பான்? ராஸ்டூட் இந்த மேல பறக்குறாங்களா அவங்களும்? ஆஹா அப்ப யாரு? அது பேராஷூட். அப்ப இதே ராஸ்டூட்னா தேவடியான அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கணக்கு சரியா போய் சத்தாடு விடு. என்னப்பா 100 ரூபாய் சொல்லுமா? சரி அவரு கேட்டாரு என்னென்ன பண்ண சொல்றேன். நீ ஜிம்முக்கெல்லாம் பாரு என்ன இல்லம்மா நான் ஜிம்முக்கெல்லாம் போறேம்மா எக்ஸசைஸ் பண்றேம்மா நிறைய மாட்டேன் ஒண்டி தான் வெத்து வெளியா நான் எவ்வளவு உள்ள அனுப்புறேன் போக மாட்டேன் என்ன வரலன்ற இப்ப அட்வால்ட் மாதிரி இருக்கிறாமா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுமா சொல்லுமா செங்கல் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுமா எகத்தால பாத்தியாங்க யாரு அந்த பையன் ராட்சி சித்தா மோசமானவோ சித்தி ஆயிடும். அவன் சித்தா அவன் ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும். எதுக்கு சித்தான்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா சித்தா? அது ஒரு அது கூட இல்ல குட்டி வேணாம் அது இல்ல இல்ல ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும். வாய்க்கு எது சித்தா? நான் என்ன சொல்றேன் கர்நால்டு மாதிரி வரணும். ஆமா ஆமா 2 ஊசி வாங்கி தரேன். ஊசி போட்டுக்க நல்லா வரும். ஊசினால எந்த பஸ் வந்து ஓ மை காட் தெரியுனா நிறைய ஊசி வாங்கி வச்சிருக்கேன். ஆமா சொல்ல வந்த மந்தது மச்சா எங்க ஆளுனா எந்த ஆளு தளபதி ஆள வந்தான். டபுரு டவுடியோ நீ யார் சொல்ற? நானா சொன்னா நீ தான் டாப்பர்ன்ற. இனிமே யாரு டாப்பர் என் காதுல கேட்டாலும் நான் தேவடியான்னு உன்னதான் சொல்லுவேன். ஏன் வேற யாரா சொன்னாங்கன்னா நானா உனக்கு மாட்டேன். எனக்கு தெரியும் என் காதுல கேள்விப்பட்டா நான் சொல்லுவேன். ஆமா தேவடியா சரி அதை விடு அவர் வர இருக்குன்னா காலியா ஐயோ யாரு போட்டுட்டா நகை கடைக்கு போனேன்னா சேட்டு கடைக்காரன் போட்டானா ஏங்க ஆனா உன் ராஜினான்னு தெரியலமா இது கேட்டு அது மாட்டிச்சு எப்போ ஓ உன் ராஜினான்னு தெரியல பாக்குறவன் உன்ன போடுறாமா இல்ல உண்மையாமா இந்த பாரு இது கூட பின்னிக்கிச்சு நீ நல்லா எடுத்து விடு. நானா இதோட எத்தனை தாரியம் 48 ஆமா வரது 49 இந்த ஊர்ல எப்படின்னா 50 அடிச்சுணும் என்னடா தாலி போடுறே போட்ட உடனே மாதிரி ஆயிடுச்சு. நான் போட்டுங்கல்ல அவனுக்கு நினைப்பு அவன் தான் தூங்குறேன் ஏற்கனவே 48 கொண்டாடி காலியா சேட்டு கால வச்சு சொன்னா சேட்டு கடைக்காரர் எனக்கு தெரியாது அம்மா கொண்டா தெரியும் போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டு கல்ல தான் இருந்தாங்க வீட்டுக்கு எடுத்து விட்டதே நான் தான் ஏண்டா கூட்டி வைக்க என் அந்தரங்கத்தானே ஒரு ஒட்டியாளம் வேண்டும் நேரடி கேட்டான் அதற்கு சேட்டு கணக்கார அடையாளம் வேண்டும் நூறித்தான் சாருமதி வேற வீட்டுல அட பாவி அதால சேட்டு கடைக்கார அம்மால வச்சிருக்க அவி ராவி செஞ்சானா அம்மா திருப்பி செஞ்சானா ஓ மை காட் நான் சேட்டா போற கூடாதா அம்மால வச்சு செஞ்சிருக்கேன்னு அததான் சொல்ல வந்துட்டாவே கொம்பு மாதிரி போச்சு எல்லாரும் கிணறு கொடுக்குறாங்க தலை சுத்திப்பா நான் திருப்பதி போந்தல திருத்தணி போந்தல திருவண்ணாமலை கூட போந்தல அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்த ஆரம்பிச்சு எந்த மலையை நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து சபையில் எப்படி பேச வேண்டும் குன்றை பார்த்தேன் மலையை பார்த்தேன் மாதச்சார் சரி பரவாயில்ல இப்ப நான் என்ன பண்ண அது என் தப்பு இல்ல என் ஆயா தப்பு
தப்பு என் நாயாக்கு வயிறு வலி சொல்ல என் விரல பிடிச்சி வச்சுக்கும் வெயிட் வலின்னு போச்சுன்னா எடுத்துரும் அதே மாதிரி தான் வச்சுட்டேன் தொப்புல அதே மாதிரி தாங்க ஐயா தொப்புல வேலை விட்டாடா அப்ப நான் தொப்பு போடா போடா தொப்புல எதுக்கு நின்னுங்க தெரியுமா இப்ப நம்ம எங்க போறோம் சண்டைக்கு போறோம் எதிரி படலாம் வந்துருக்கோம் போறீங்க வரும்போது கத்திரிக்காய் 1/4 கிலோ அப்புறம் தக்காளி 1 கேஜ் அப்புறம் இந்த வெங்காயம் வாங்கிட்டு வாங்க உனக்கு பிடிச்சது இன்னும் சொல்லவே இல்லையா பச்சை வாழைப்பழம் தான் உனக்கு பிடிச்சது செவ்வாழை இல்ல போடலாங்க அவருக்கு பிடிச்சது சொல்லுமா கூட்டு நல்லா இருக்கு அது கூட்டு அவங்க வைப்பாங்க வாங்கி வச்சா நம்ம வேலை புரியுதா இப்ப நான் சண்டைக்கு போறோம் எதிரி படம் ஒரு வாரம் ட்ரைனிங் வச்சு வந்துப்பான் ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் ஏன்னா அதான் போரு நம்ம கூட 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அதான் போற அப்பதான் ஜெயிக்க முடியும் உண்மை ஆனா நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியுமா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் நீ எனர்ஜி மட்டும் இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கணும் நிக்க மாட்டேன் போட்டு போய் என் எனர்ஜிய போயிடுச்சு அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கா என்ன நம்ப நான் உன்னை நம்புறேன்டா அவளை நம்பல ஐயா எனக்கு ஒரு பின்னாடி இல்லப்பா எனக்கு ஒரு கேள்வி பொறுக்கு போறீங்கல்ல பொறுக்கும் போது பால் எடுத்து போறீங்க இந்த வந்தீங்களே வரும்போது அவ அது எத்தனை வாழாட போறீங்க இங்க போச்சோம் நல்லா இருக்க மாட்டேன் நீ எப்படி போடுவியோ ஐயோ பாத்து உட்காரு